சார் சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? ஃபைன். வீட்டில் பெண் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்கீங்க. நீங்கள் சொல்லி தான் சார் எனக்கே வீட்டில் பார்க்குறதே தெரியும். இல்லை, பேட்டி வந்திருக்குது அந்த மாதிரி. இல்லை சார், நானும் பார்த்துட்டு இருக்கேன், வீட்டிலும் பார்த்துட்டு இருக்கேன், இன்னும் கண்டுபிடிக்கல சார். கண்டுபிடிக்கலையா? இல்லை சார். சரி, எப்படிப்பட்ட பொண்ணு எதிர்பார்க்குறீங்க? இனிமேல் அட்லீட்டை தான் சார் கேட்கணும். அவன் தான் திடீர்னு நான் கல்யாணம் பண்ணி வச்சிடறான், அவனை தான் கேட்கலான்னு இருக்கேன் சார். இல்லை, சினிமாவில் இருப்பாங்களா, அவங்க வந்து சினிமாவுக்கு அப்பாற்பட்டு இருப்பாங்களா? நீங்கள் விட மாட்டீங்க போகிறதுக்க தெரியல சார். ஃபஸ்ட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நியூஸ் உங்களுக்கு தான் சார். என்னோட மேரேஜ் நியூஸ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். படத்தில் நயன்தாராவும் நல்லா நடிச்சிருக்காங்க, நஸ்ரியாவும் நடிச்சிருக்காங்க. 2 பேர் நடிச்சதில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எந்த சீன்? நயன்தாரா நடிச்சது வந்து அந்த இன்டர் பிளாக் முன்னாடி அவங்க அழுகுற, ஐ திங்க் அந்த போர்ஷன் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. நஸ்ரியா வந்து அந்த மொட்டை மாடியில் அவங்க அம்மா இல்லை அப்பா அந்த அந்த ஒரு சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா பிடிச்சி. அண்ட் ஆக்சிடென்ட் சீன் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அவங்களே டூப் இல்லாமல் அந்த ஃபுல் பொசிஷனும் அவங்களே பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக நிறைய டூப்லாம் வச்சு கேட்டேன், பட் அவங்க பார்த்த உடனே இல்லை இவ்வளோ அழகாக பண்ணிட்டோம், எதுக்கு டூப் வச்சு ஸ்பாயில் பண்ணணும்னு சொல்லி அவங்களே அந்த ஆக்ஷன் ஷாட்ஸ் எல்லாமே பண்ணாங்க. லவ்வரை பிரதர்னு சொல்லுதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா? இந்த படத்தில் முதல் முறையாக சொல்லுவாங்க. லவ்வரை வந்து வேறு மாதிரியும் கூப்பிட்றாங்க, பட் அது வி கனாட் ஷோ இட் ஆன் ஸ்க்ரீன். பட் பிரதர்னு சொல்கிறது தப்பு இல்லை, இட்ஸ் வெரி க்யூட் திங். தொடர்ந்து நடந்த சம்பவங்கள், அடிக்கடி பிரேக்கப்ஸு, சுற்றி நடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்த கல்யாணம், திடீர்னு அந்த பொண்ணு கோச்சிட்டு வீட்டுக்கு வந்து டிவோர்ஸ் அப்படின்னு ஒரு 2 years பேக் தொடர்ந்து காதுக்கு வந்துட்டு இருந்தது. கதை எழுத போகிறோம் அப்படின்ற டைமில் அப்போது இன்ஸ்பயர் ஆகி பண்ண லைன் அது. அப்புறம் அவர் லவ் பண்ண பொண்ணு அவர் பிரதர்னு கூப்பிட்டது, இதுதான் உண்மை. தேங்க்ஸ்ண்ணா. ஒரு பெரிய படத்தோட என் படம் கம்பேர் ஆகிறது வந்து எனக்கு பெருமையான விஷயம். பட் டெஃபினட்டாக அதில் இன்ஸ்பயர் ஆகலை, தட்ஸ் ஃபார் ஷுர். எழுதும் போது நான் சொன்ன இன்ஸ்பிரேஷன் இதுதான் உண்மை. நீங்கள் எப்படி கேட்டாலும் அதுதான் உண்மை. சுற்றி நடந்த விஷயங்கள் அதை வச்சு எழுதுனது தான். ஒரு கதையை நம்ம எழுதும் போது ஏதோ ஒன்று இன்ஸ்பயர் நம்ம எதுவும் ஆகலை, ஏதோ ஒன்று நீங்கள் கம்பேர் பண்ணுறது வந்து ஒரு எப்பிக்குன்னும் போது அதை விட ஒரு பெருமையான விஷயம் எதுவும் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் தட்ண்ணா. டெஃபினட்டாக இருக்கும் நான், ஏன்னா அந்த அவங்களுக்கும் அந்த லவ் ஃபெயிலியர் அந்த ஜோன்ஸ் எல்லாம் இருக்கிறனால மேபி ஈஸியாக அந்த கதைக்குள்ளே கனெக்ட் ஆகிறதுக்கு அது ஒரு ஃபேக்டராகவும் இருக்கலாம். பட் நான் கதை சொல்லும் போது இதனால தான் அவங்ககிட்ட சொன்னேன்னு இல்லை, தேடினேன். ரொம்ப ஒரு ஹோம்லியாக ஒரு பொண்ணு, அதே பொண்ணு வந்து காலேஜ் கேர்ளாகவும் கரெக்டாக இருக்கணும்னு யோசிக்கும் போது ஃபஸ்ட்டு நயன்தாரா தான் கண்ணுக்கு வந்தாங்க. ஸோ அதனால அவங்ககிட்ட சொன்னேன். அந்த ஒரு அடிஷ்னல் ஃபேக்டர் தின்னர் லைனாக ஹெல்ப் பண்ணுது. நான் டெஃபினட்டாக இருக்குது, நியாயமான விஷயம் தான். ஆர்யா நயன்தாரா கல்யாணம் நான் தான் அனௌன்ஸ் பண்ணேன். சந்தேகம் இல்லைண்ணா, டெஃபினட்டாக கிடையாதுன்னு எழுதிடலாண்ணா. அந்த பொண்ணுக்கும் ஜெய்க்கும் நம்ம சேர்த்து வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? சார் டெஃபினட்டாக ஆர்யா நயன்தாரா அந்த படத்தில் சேர்த்து வைக்கணுன்றது கதை. சரி சார், கிடையாதுண்ணா, கிடையாது. அது தவறான ஒரு அவங்க காதலிக்கிறாங்கன்னு யார் சொன்னா? இல்லை அவங்க காதலிக்கு நான் காரணம்னு யார் சொன்னா? நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் இல்லைன்னு தான் சொன்னேன். அதான்ண்ணா, டெஃபினட்டாக ஆர்யா நயன்தாரா நான் தான் அனௌன்ஸ் பண்ணேன். அதுக்கான கேள்வி எப்போ வேணா என்கிட்ட கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஏன்னா நான் தான் அனௌன்ஸ் பண்ணேன். காரணம் என்ன, படத்தில் 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ராஜா ராணி. வீட்டில் எல்லாரும் ஒய்ஃப் என்ன சொல்லுவோம், நான் ராணி மாதிரி வச்சுப்போன்னு சொல்லுவோம். அதனால தான் ராஜா ராணின்னு டைட்டில் வச்சோம். ஆர்யாவை ஹஸ்பண்ட் ஆக்கணும், நயன்தாரா ஒய்ஃப் ஆக்கணும், அப்படி ப்ரமோட் பண்ணணும்னு நினச்சேன், அப்படி வந்தேன். இதுக்கு நம்ம காரணம் இல்லைண்ணா, டெஃபினட்டாக நம்ம இல்லை. அண்ணா சொல்லுங்கண்ணா. ஆமாண்ணா, டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ஸ்ண்ணா லைஃப் டைமில் மறக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்துட்டு கட் சொன்னேன். சண்முகம் சார் கண்ணை வச்சு ஒரு நிமிஷம் இப்படி வாங்கலாம் அப்படின்னாரு. மகேந்திரன் சாரும் கூட வந்தார். என்ன சார் அப்படின்னா, ஒரு செக் ஒன்று கையில் கொடுத்தாங்க. எதுக்கு சார் இது, பேலன்ஸ் பேமெண்ட்டானு? அடுத்த படத்துக்கான அட்வான்ஸுன்னாங்க. ஸோ நான் கட் சொல்லி டேக் ஓகேன்னு கூட சொல்லலை. ஸோ எத்தனை ப்ரொடியூசர் இப்படி இருக்காங்கன்னு தெரில, எனக்கு நல்ல ப்ரொடியூசர் வந்துருக்காங்க. ரியலி நெக்ஸ்ட் பிக் ஃபிலிமில் தான் சார் பண்ணுறேன். இல்லை, எழுதிட்டு இருக்கேன், இன்னும் கரெக்டாக ஃபார்ம் பண்ணி முடிக்கல, சீக்கிரமே பண்ணிடுவாண்ணா. பிரபுதேவா சாங் வரும்போது தியேட்டரில் அந்த பீட்டில் கை தட்டுவாங்க, ஒத்துக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் பிடிச்ச சாங்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி அது சேர் சாங் ஆகிடுச்சு, எந்த கனெக்ஷனுக்காகவும் அது பண்ணல. நல்ல ரிதமில் ஒரு சாங்கு, அதை தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி, அவரை காட்டுறதுக்கு முன்னாடி கிளாப்ஸ் வந்தது. ஸோ அப்படி இன்ஸ்பயர் ஆகி பண்ணது தானே, டெஃபினட்டாக கனெக்ட் பண்ணுறதுக்கு இல்லைண்ணா. டெஃபினட்டாக இருக்குண்ணா. ஃபாக்ஸ் ஸ்டார் ஸ்டுடியோஸ்லேயே கேட்டிருக்கோம், பேசியிருக்கோம், எல்லாம் டாக்ஸ்லாம் இருக்குது. பட் எட் டு டிசைட் ஆன் கேஸ்டிங்கு. எல்லாருக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பார்க்கலாண்ணா. ஹவ் இட் கோஸ்ன்றது தெரில, பார்க்கலாண்ணா. Okay. Now, please join us for the photograph, please.